ஹலோ, இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி என்சிஆர்டி கிளாஸ் 12 சாப்டர் 9ல் எக்ஸசைஸ் 9.1ல் 22வது கொஸ்டின் 22nd கொஸ்டின் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? we are going to solve and learn some concepts. போலாமா? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, we have asked if dy dx f of x is equal to 4x cube minus 3 by x power 4 such that f of 2 is equal to 0, then f of x equal to என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே f of x கொடுத்துருக்காங்க. d by dx of f of x, d by dx of f of x equal to 4x cube minus 3 divided by x power 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேட்டிருக்குது f of x. போலாமா? சரி, இப்போ நான் வில் கோ ஃபார் த சொல்யூஷன். இது வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் ஐ வில் ட்ரை டு கிவ் யூ எ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் ஸோ தட் எல்லாருக்கும் புரியணும். தட்ஸ் அவர் கோல். போலாமா? டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4x cube minus 3x power 4. இப்படி தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பவர் 4 கீழே இருக்கிறத நம்ம இஃப் டேக் இட் டு த நியூமரேட்டர் மேலே எடுத்துகிட்டு போனால் எக்ஸ் பவர் மைனஸ் 4. ஸோ அப்புறம் நமக்கு ரிசல்ட் என்ன? 4x cube minus 3x பவர் மைனஸ் 4. ஓகே, சாரிடா, இங்கே என்ன இருக்குது? டி ஆஃப், நான் இங்கே கரெக்டாக இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக போடுறேன், எஃப் ஆஃப் எக்ஸ், அதை மட்டும் ஒரு ப்ராக்கெட் போட்டு எழுதிக்கிறேன். இந்த டிவைடட் பை டிஎக்ஸ்னு ஒன்று இருக்கா, அந்த டிஎக்ஸ் என்ன பண்ணுறேன்? ஐ எம் கோயிங் டு டேக் இட் டு த நெக்ஸ்ட் சைடு, அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். இதை மாதிரி ஒரு பேட்டர்னில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, when you see such kind of pattern, what you can visualize, இது என்ன பண்ணணும்? இதிலிருந்து df of x அப்படி நம்ம எடுக்கிறோம்னா, df of xலேருந்து f of x எடுக்கிறோம்னா நம்ம என்ன பண்ணணும்? இன்டகிரேஷன்னா என்ன? ஆன்டி டெரிவேட்டிவ். df of xனா என்ன? டெரிவேட்டிவ் ஆஃப் f of x. இப்போ டெரிவேட்டிவ் ஆஃப் f of xலேருந்து f of x எடுக்கணும்னா ஆன்டி டெரிவேட்டிவ் பண்ணணும். அந்த டிஏ எடுத்து விடணும். ஸோ ரிமூவ் பண்ணணும்னா we have to இன்டகிரேட் பண்ணணும். ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணணும். பொதுவாக மேத்தமெட்டிக்ஸில் இந்த லெஃப்ட் சைடில் ஒன்று பண்ணால் அதே தான் ரைட் சைட்லேயும் பண்ணணும். ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குன்னா, ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் இன்டகிரேஷன் பண்ணும் பொழுது ரைட் சைடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்டகிரேஷன் மீன்ஸ் ஆன்டி டெரிவேட்டிவ். இந்த இன்டகிரேஷன் என்ன பண்ணும்? வாட் இஸ் த இன்டகிரேஷன் டஸ்? இந்த டியை ரிமூவ் பண்ணிடும், இந்த டெரிவேட்டிவை ரிமூவ் பண்ணிடும். ஆன்டி டெரிவேட்டிவ், டெரிவேட்டிவ்க்கு எதிரானது, டெரிவேட்டிவை ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஸோ வில் கெட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ பண்ணலாமா? ஸோ ஹியர் வி ஆர் நாட் கிவன் எனி லிமிட்ஸ். நமக்கு லிமிட்ஸ் எதுவுமே கொடுக்கப்படலை. ஸோ கொடுக்கப்படாதனால இது என்ன இன்டெக்ரல்? இன்டெஃபினைட் இன்டெக்ரல். ஓகே, சொல்லி பெர்ஃபார்ம் த இன்டெகிரேஷன். முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்? அந்த டிஎக்ஸை நம்ம எல்லாத்துக்கும் தனித்தனியாக கொண்டு வந்துக்கலாம். 4x cube dx மைனஸ் 3x பவர் மைனஸ் 4 dx. ஸோ அப்புறம் அந்த இன்டெகிரேஷனை we can take it for the 2, ரெண்டுத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ நம்ம we are going to integrate with respect to x. ஸோ இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்பொழுது எக்ஸ் தான் நம்முடைய ஃபோக்கஸ், நம்முடைய கவனம். மீதி இருக்கிறவங்கெல்லாம் தேவையே கிடையாது. அவங்களாம் என்ன பண்ணிடலாம்? அந்த இன்டெகிரேஷனை பெர்ஃபார்ம் பண்ண வேண்டாம். பெர்ஃபார்ம் பண்ணனா இந்த இன்டெகிரேஷன் செயல்பாடுகளுக்குள்ளே அவங்கள கொண்டு வரவே வேண்டாம். ஸோ யாரெல்லாம் நம்ம இன்டெகிரேஷன் செயல்பாடுகளை கொண்டு வர வேண்டாம்? இந்த இடத்துல 4ம் 3யும் அவங்க மல்டிப்ளிகேஷனில் இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. மல்டிப்ளிகேஷனில் இருக்காங்கன்னா we can remove the 4 and 3 outside. ஓகே, நமக்கு என்ன வரப்போகுது? 4 நம்ம வெளியே எடுத்துடலாம். இன்டிகிரேஷன் x cube dx. அதே மாதிரி 3 வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். x பவர் மைனஸ் 4 dx. ஓகே, சரி. இப்போ எக்ஸ் கியூபை இன்டகிரேட் பண்ணால் என்ன? ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் n dx அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்ன? எக்ஸ் பவர் n+1 டிவைடட் பை n+1. இங்கே லிமிட்ஸ் இல்லை பார்த்தீங்களா?
ஸோ இல்லாதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், we should have a integrating constant c. அதுமாதிரி integrating constant அப்படிம்போம், மாறாத ஒரு ஏதோ ஒன்று, அது என்னன்னு தெரியல, அது எதுவானாலும் இருக்கலாம். ஆர்பிட்ரரி இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட், ஆர்பிட்ரரி ஏதோ ஒன்று வேல்யூ எடுத்துக்கும். முக்கியமாக இந்த ஃபார்முலா பயன்படுத்தணும்னா n என்னவாக இருக்கக்கூடாதுன்னா, ஷுட் நாட் பி ஈக்குவல் டு -1. -1 இருக்கக்கூடாதுன்னு பார்க்கணும். நமக்கு இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, எக்ஸ் பவரில் என்ன இருக்குது, அந்த எண்ணுக்கு பதிலாக யார் இருக்கா, 3ன்னு இருக்காங்க. அந்த எண்ணுக்கு பதிலாக இங்கே யார் இருக்கா, -4. அப்புறம் அந்த ஃபார்முலா பயன்படுத்தலாமா? எஸ், வி ஆர் allowed டு யூஸ். ஏன்னா இது -1 இல்லை. சரியா? ஸோ வாட் வி ஆர் கோயிங், இங்கே என்ன இருக்குன்னா முதல்ல யார் இருக்கா, வி ஆர் ஹேவிங் 4 நம்ம தொட வேண்டாம். எக்ஸ் கியூப் இருக்கா, எக்ஸ் கியூப்னா அந்த என் கூட ஒரு 1 ஆட் பண்ணணும், அப்படி தானே ஃபார்முலா இருக்குது. என் கூட 1 ஆட் பண்ணியிருக்காங்க. அதை மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், கியூபோட ஒரு நம்பர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்ன வரும், 3யோட ஒரு 1 ஆட் பண்ணுறோம். அப்புறம் அதே இதை என்ன பண்ணிக்கிறோம், அதே ஆளை எடுத்து கீழே எழுதிக்கிறோம். இஸ் இட் கிளியர்? அடுத்து என்ன வருது, வி ஆர் ஹேவிங் -3. இது கொஞ்சம் லைட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ் பவர் -4 + 1 டிவைடட் பை -4 + 1. ஸோ வி ஹவ் டன் தி இன்டகிரேஷன் ஆப்ரேஷன். இன்டகிரேஷன் பண்ணிட்டோம். பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன எழுதிக்கலாம், அந்த டிஎக்ஸ்லாம் எழுதக்கூடாது. அப்புறம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி அப்படின்னு எழுதிக்கிறேன். ஒரே ஸ்டெப்பில் பண்ணிட்டோம். ரெண்டுத்தையுமே தனித்தனியாக பண்ணலாம், இப்போ ஒரே ஸ்டெப்பில் பண்ணிட்டோம். சரியா? ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே என்ன வரப்போகுது, ஸோ 3 + 1 is 4. I hope this is you are comfortable with. -4 + 1 -3. -4 + 1 -3. ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகும், here 4 will get cancelled and 3 will get cancelled. சரியா? கேன்சல் ஆச்சுன்னா ஸோ அந்த இடத்துல யார் இருப்பாங்க, here nothing will be there. ஸோ எக்ஸ் கியூப் இருக்கும். ஸோ இங்கே 1 போயிடும். ஸோ இங்கே -1 இருக்கும். இங்கே தான் we have to be very careful. அதுதான் அந்த ட்விஸ்ட் வைக்கிறதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்காங்களோ என்னவோ. ஸோ இந்த -1 when it goes with this, combines with this, இணையுது. இந்த ரெண்டு -1 இது இணைஞ்சிச்சுன்னா என்ன ஆயிரும், ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இட்ஸ் எக்ஸ் கியூப், எக்ஸ் பவர் -3. ஸோ திஸ் இஸ் அவர் எஃப் ஆஃப் எக்ஸ். ஆனால் இப்படி ஒரு ஆன்சர் இருக்கா பார்த்துக்கலாமா? ஸோ கேன் யூ செக், டு வி ஹேவ் சச் அன் ஆப்ஷன்? 4 ஆப்ஷன், இது எம்சிக்யூ தானே, ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஷல் வி கோ எம்சிக்யூ. எக்ஸ் கியூப், எக்ஸ் பவர் 4 அப்படி தான் இருக்குது. ஸோ வி ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ் சச் கைண்ட் ஆஃப் திங். எக்ஸ் பவர் 4ல் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஆன்சர் இருக்குது. ஆனால் அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா வி ஹேவ் என்ன இருக்குது, எக்ஸ் கியூப் இருக்குது. ஸோ நம்ம ஆன்சர் எதை தான் எடுத்துக்க போகிறோம், we are going to take எக்ஸ் பவர் 4 தான் எடுத்துக்கணும். ஸோ எக்ஸ் பவர் -3னா என்ன, 1 டிவைடட் பை எக்ஸ் கியூப், 1 பை எக்ஸ் கியூப். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன எடுத்திருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட், ஆர்பிட்ரரி இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து ஜென்ரல் சொல்யூஷன். இது ஜென்ரல் சொல்யூஷன் சொல்லுவோம். ஜென்ரல்னால் பொதுவான ஒரு தீர்வு, ரொம்ப நார்மலான ஏதோ ஒன்று. இந்த சி வந்து ஆர்பிட்ரரியாக வச்சுருக்கோம். ஆர்பிட்ரரினா ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு. பட் ஆனால் நமக்கு டெஃபினைட் சொல்யூஷன் வேணும்னா வி ஆர் கிவன் எ கண்டிஷன். இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அப்படின்னா என்னது, எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு என்னவா, 0. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் வி கேன் சப்ஸ்டியூட் 2. ஸோ வி கேன் கெட் வாட் இஸ் த இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட், எஃப் ஆஃப் 2 என்ன, 0. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதாவது இந்த கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த இந்த ட்விஸ்ட்டே நமக்கு வச்சுருக்கேன். ட்விஸ்ட் இல்லை, அதை கண்டுபிடிக்கிறதுக்கான நமக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம 2 போட்டோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரணும், 0ன்னு வரணுமா. எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 போடுங்க, 2 பவர் 4 ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 கியூப் ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட். ஓகே, கிளியர்? இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி. அப்போ 2 கியூப்னா என்னடா, 8. 2 கியூப் இஸ் 8. 8 into 2 is 16. Okay, so
அப்புறம் எஃப் ஆஃப் டூ என்ன போடணும்? எஃப் ஆஃப் டூக்கு என்ன எடுத்துக்கலாம்? எஃப் ஆஃப் டூ இஸ் ஈக்குவல் டு வாட்? 0. ஸோ இஃப் ஐ டேக் எல்சிஎம் 16 மேலே கீழே என்ன பண்ணிக்கலாம்? ஐ கேன் மல்டிப்ளை வித் 8. பண்ணாதான் என்ன ஆகும்? ஐ கேன் குரூப் த டினாமினேட்டர் மொத்தமாக சேர்த்து எழுத முடியும். ஓகே, ஸோ நான் மொத்தமாக சேர்த்து எழுதும்போது வாட் ஹேப்பன்ஸ்? 8 நான் எழுதிக்கலாம். ஸோ மொத்தமாக இட் வில் பி 8. 16 into 8 is 128. My student is helping me here. Thank you, Abhishek. So 128 plus 9, see 1 is 129. கரெக்டா? அப்போனா அந்த 129/8 நான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனேன்னா what happens? Constant of integration is minus 129/8. So what is f of x? இப்போ f of x என்ன? கான்ஸ்டன்ட் பதிலாக இந்த ஆளை போட்டுக்கலாம். x power 4 divided by x power 4 plus 1 divided by ax cube minus 129/8. சரி, செக் இதை மாதிரி ஏதாவது ஆன்சர் இருக்கான்னு பார்க்கலாமா? ஓகே, we have such an answer. அது என்ன ஆன்சர் நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறீங்களா? can you tell me? Okay, thank you for watching the video till the end. நன்றி, and see you in the next video. Bye.